ஓஏஆர். ஸோ இப்போ எங்கே போகிறோன்னா இன்றைக்கி வந்து ஆக்சுவலி தைப்பூசம். ஸோ அதனால் என் வீட்டில் என்னடா காலிலேருந்து எங்கேயும் கூப்பிடல, கோயிலுக்கு போகலையான்னு நினச்சிட்ருந்தேன். பட் இந்த சாயந்தரம் டைமில் கூப்பிட்டுட்டாங்க. ஸோ கிளம்ப வேண்டிய நேரம் இது. எந்த கோயில்னு கேட்டால் பெசநகர். அது ஏற்கனவே போயிருக்கோம். பட்டு அங்கே கூட்டம் எப்படி என்னன்றது தெரில. அதை பேச முடியுமா, நான் பேசுறதுக்கு ஃபஸ்ட்டு கேட்குமான்னு தெரில. ஸோ அதனால் இப்போவே இன்ட்ரொடக்ஷனை கொடுத்துட்டேன் இங்கேயே. ஸோ வீட்டிலே கொடுத்துட்டா பெஸ்ட்டு. ப்ராப்பராக என்னன்றதை இங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அங்கே போயிட்டால் நம்மளால் சரியாக பேசவும் முடியாது. ஸோ எங்கள் அம்மா இப்போ தான் பூஜை ரூம் போய் இந்த மணி சவுண்ட் கேட்குதா பத்திகரமாக ஆரம்பிச்சிட்ருக்காங்க. இப்போ நான் இந்த காஸ்டியூம்லேருந்து சேஞ்ச் ஆகணும். காலையிலே எனக்கு எந்திரிச்சோன்னே எங்கள் அப்பா வந்து சமத்துட்டு, ஏன்னா இப்போ எங்கள் வீட்டில் ஒரு சின்னதாக குட்டியாக ஒரு முருகன் வாங்கியிருக்காங்க. அதுக்கு அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் அதுக்கு சில ஐட்டம்ஸ்லாம் சொன்னாங்க. அதில் பூ மிஸ்ஸிங்கு, அப்புறம் இன்னும் 2-3 ஐட்டம் மிஸ்ஸிங்கு. அப்புறம் இதில் ஃபன்னே என்னென்னா, என்னை வந்து தேன் வாங்கிட்டு வர சொன்னாங்க. நான் என்ன வாங்கிட்டு வந்தேன்னா, ஒரே நிமிஷம் காமிக்கிறேன். தேன் வாங்கிட்டு வர சொன்னாங்க. நான் இந்த ஞாபகத்தில் தேன் மாதிரி இருக்கும், தேன் இல்லை, டேட்ஸ் ஜாமை போய் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது டார்ச்சர் பண்ற ராஸ்கல் விட்டா கிறுக்கு நாக்கிற வாங்கி போட்டுருக்கு. ஊர்ல இருக்க கலசரப்பெல்லாம் ஏன் வேலைக்கு வந்து ஏன் உசுர வாங்குறீங்கடா. தேன் மாதிரி இருந்தனால ஏதோ ஒரு ஞாபகத்தில் நான் போய் அதை வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அதுக்கு வேறு காலிலே ஒரு செம்ம திட்டு. இப்படி காலிலேருந்து ஒரு திட்டுக்கெல்லாம் போயிட்டுருக்கு. இப்போ கோயிலுக்கும் கிளம்பணும். கிளம்புனா அதுக்கும் ஒரு திட்டு இருக்கும். இது கூட வரமாட்டியா நீ அப்படின்னு கேட்பாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக கிளம்புறேன். எத்தனை மணிக்கு வருவேன்லாம் தெரில, எப்படி இருக்க போகுதுன்னே தெரில. ஏன்னா மற்ற கடவுளை விட தமிழ் கடவுள் முருகன்னு ஊரே திரண்டுரும். அது எல்லார் வீட்டில் இருக்கிற ஒரு பையன் மாதிரி. பக்கத்து வீட்டிலேருந்து எய்த்து வீடு வரைக்கும் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதிசயமாக நம்ம வீடே நமக்கு சப்போர்ட் பண்ணும் அந்த மாதிரி. ஸோ போய் பார்த்துட்டு நான் ஃபஸ்ட்டு ரெடி ஆகிட்டு அங்கே என்ன நிலமைன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். முருகா, செந்தூர் வாழ் செல்வ குமரா, வேலெடுத்து வீசி காட்டியவனே, தமிழனின் தனி தேவா, இளமையே எழிலே, அமுதமனும் தமிழ் மொழி அழியாது இருக்க இந்த சூனாப்பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே, அருள் புரிவாய். On your marks. Get set. Go. Ayappan for athletics. இவ்வளோ க்ரௌடில் எங்கம்மா சாமி பார்க்குறது? என்னெல்லாம் பென்சில் மாதிரி உடச்சி போட்டுருவாங்க க்ரௌடில். எதடா உடைச்ச? நெஞ்சு எலும்புடா. கையறா. அவனே மீன் முழுமா 4 எலும்பு வச்சிருக்கான். அதையும் அமுக்கி உடைச்சிட்டியா? பார்த்து பொங்கல் லைனில் நின்றுலாம் பார்க்க வேலைக்கு ஆகாது. என்னடா அனுமார் வால் மாதிரி போய்கிட்டு இருக்கு. உங்களே தெரிஞ்சிருக்கோம் நாங்கள் எங்கே இருக்கோன்னு. முருகன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். செம்ம க்ரௌடாக இருக்குது. பெசநகரில் இருக்கிற கோயில் பார்க்க முடியலனாலும் வெளிலேருந்தே பார்த்துடலான்னு பார்த்தா அதுவும் முடியல. அவ்வளோ கூட்டம் நிற்குது. கஷ்டமான சுச்சுவேஷன் தான். எங்கள் மம்மி உள்ளே ஓட்டாங்க. நான் வரல, இங்கேயே நின்று போஸ்ட் கொடுத்துக்கிறேன் அப்படின்ட்டேன். ஸோ நின்று போஸ்ட் கொடுத்துட்ருக்கேன். எங்கள் மம்மியை வேறு பார்க்கணும். இல்லைன்னா இந்த கூட்டத்தில் அப்புறம் நானும் தொலைஞ்சிருவேன், அவங்களும் தொலைஞ்சிருவேன்.
க்ரௌடாக கோயிலுக்கு வந்தாலும் இதுதான் பிரச்சனை. பார்ப்போம் எவ்வளோ நேரம் ஆகுது எங்கள் அம்மா வர்றதுக்கு. இப்போயே ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் எவ்வளோ நிமிஷம் ஆக்குவாங்கன்னு எனக்கு தெரில. வராங்க எங்கள் மம்மி. அச்சோ அதுக்குள்ளேயே மண்டையை வச்சு தெரியுதா? வந்துட்டாங்க வராங்க போகணும். வெளில இருந்து எவ்வளோ பார்க்க முடியுமோ அவ்வளோ பார்த்துக்கணும். எப்படி ஓடுறாங்க? ஓடியா இருக்கும். போ நடந்து போனி விழுந்துக்கோங்க. இந்த கூட்டத்துலேயும் உனக்கு சேட்டை தானே. கோவில் கூட்டத்தை விட உள்ள பிரசாத கூட்டமும் வெளியில் சாப்பாடு நிற்கிற கூட்டமும் ரொம்ப அதிகமாக இருக்குது இல்லைம்மா? எப்ப பார்த்தாலும் சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது. வாயில கடிச்சு விட நான் தான். இல்லையே லைட் ஆஃப் பண்ணி வெளில போங்கடான்னு சொல்கிற அளவுக்கு உட்காருது. படுத்துடலாமா? எங்கே படுத்தோம்? நாளைக்கு காலேஜ் யார் விடுவாங்க? விட்டு போகிறேன் உன்னை. படுத்துக்கோ, எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. கம்முன்னு தூங்கு. யாரும் உன்னை தேட மாட்டோம் வீட்டில். கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே, கரையிறானா? அது சரி, எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தனம். எனக்கு விபூதி தானம்மா வேணும், அதுதான் ஐடியா சொல்கிறேன். ஒரே கடையில் விபூதி எங்கே இருக்குன்னு கேட்டு வாங்கி பூசிப்போம். கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் த இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எப்படாங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்து வரலாங்க. ஆனால் டைம் இல்லை, நான் கிளம்புறேன். பக்தி முத்துதோ சேட்ட. The next morning. குட் மார்னிங். ஆக்சுவலி நேற்று பெசன் நகர் தான் போகலான்னு பார்த்தோம். பட்டு திடீர்னு எங்கள் அம்மா அவங்களே வெளியில் துரத்தி அனுப்புகிற வரைக்கும் அங்கேயே தான் இருந்தாங்க. சரி வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு பார்த்தேன். பட்டு பக்கத்தில் பாம்பன் சாமி கோயில் இருக்குது தம்பி, அது ஃபுல்லாகவே திறந்தா இருப்பாங்க, வா போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்கோ. ஸோ வீட்டுக்கு வரத்துக்கே 10, 20, 15 அந்த மாதிரி கிட்ட ஆயிடுச்சு. ஸோ நான் செம்ம ஸ்லீப்பு, எதுவும் என்னால் பேச முடியல. அதனால் ஒரு சின்னதாக ஒரு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு காலைல பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் வந்துட்டேன். சிறப்பாக நேற்று போய் முடிச்சாச்சு. நேற்று என்ன வைப்பில் இருந்தேன்னு தெரில. எங்கள் மம்மியை செம்மையாக கலாய்ச்சிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தேன் அவங்களோட. அது ஃபுல்லாக என்னால் வீடியோ எடுக்க முடியல. பட் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அது என்ன ஞாபகத்தில் கலாய்ச்சேன்னு எனக்கு கொஞ்சம் சுத்தமாக ஐடியா இல்லை. பட் ஏதோ ஒரு ஞாபகத்தில் கலாய்ச்சினா விடுங்க. நேற்று தைப்பூசம் இப்படி தான் போச்சு. நல்ல பூசை. கோயிலுக்கு போயிட்டு சாப்பிட கூட இல்லை, வந்து அப்படியே கம்முன்னு படுத்துட்டேன். இப்போ காலேஜுக்கு கிளம்புவோம். போகும்போது பஸ்ஸில் தூங்க வேண்டியதுதான். எங்கள் அம்மா மட்டும் எப்படி இவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சு இந்த பாருங்கள், பின்னாடி எல்லாத்தையும் ரெடியே பண்ணிட்டாங்க. பாட்டெலாம் ஓடின்னு இருக்கார். ஹவு இஸ் இட் பாசிபிள்? காலேஜ் போகணுமான்னு கடுப்பாக இருக்குது.
சரி போகலாம், என்ன பண்ணுறது. போகலன்னா அப்புறம் ஏதாவது இங்கே வேலை சொல்லினே இருப்பாங்க. அப்புறம் ஏன்டா இங்கே இருந்தோன்னு ஆகிடும். நான் கம்முன்னு மூடிட்டு காலேஜுக்கே போகிறேன். கேட்டுக்க. டாட்டா, பை பாய். உங்கள் தைப்பூசம் எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.